The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மக்கள் என்ன சொல்றாங்க சார்? மக்கள் தாமரைக்கு பெரிய அளவுல ஒரு ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எல்லா ஊராட்சிகளுக்கும் செல்றேன். திமுக மாதிரி நகரப்பகுதியில் மட்டும் நின்றுட்டு கூட்டிட்டு ஓட்டு கேட்டு போறதில்ல. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் வெயில்ல ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம அனைத்து ஊராட்சிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய அன்பு, மக்கள் காட்டுகிற அன்பு உண்மையில மனதை நெகிழச் செய்கிறது. நீங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா குறும்பர் சமூக மக்கள் தலையில தேங்காய் உடைச்சு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றேன், மக்கள் காட்டுகிற அன்பு நம்மை மனதை நெகிழச் செய்கிற அளவுல இருக்கு. மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. களம் மிகப்பெரிய அளவுல சாதகமா இருக்கு. கூட்டணி பலம் மிகப்பெரிய அளவுல சாதகமா இருக்கு. இந்த முறை திருவண்ணாமலையில தாமரை மலரும். திமுக எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதிமுக ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனுக்கு மக்கள் எதற்காக வாக்களிக்கணும்? எதற்காக வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னா, நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக தமிழகத்தில் 8 கோடி மக்களும் இருக்கிறார்கள். வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு, பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கிறாரு, குழாய் மூலமாக குடிநீர், விவசாயிகளுக்கு 6000 பல திட்டங்கள், முத்ரா கடன் திட்டம், இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப், பல திட்டங்கள். அதையும் தாண்டி கருவில் இருக்கிற குழந்தை கூட நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்குது. கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கர்ப்பஸ்ரீகளாக இருக்கிற அந்த அம்மாங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 18,000 ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் 3 தவணைகளாக போடுறார். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக செய்கிற இந்த திருட்டுத்தனங்களை வால் சுழற்றுகிற வீரனாக இருந்து களத்துல 3 வருஷமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே கடலூர் இருந்து பாண்டிச்சேரி ரயில் பாதை தண்டவாளம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒரே நாள்ல உளுந்தூர்பேட்டை, மயிலாடுதுறை ஒரே நாள்ல 2 எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறேன். கடலூர்ல திமுக எம்பி ஒரு தொழிலாளியை கொலை செய்த போது களத்தில் நின்று போராடி 23 நாட்கள் தொடர்ந்து போராடி லேபர் கமிஷனுக்கு எடுத்துட்டு போய் அமித்ஷாஜி ஆபீஸ் ஹோம் மினிஸ்டருக்கு எடுத்துட்டு போய் சிபிஐ என்கொயரி கொண்டு வர போற சூழ்நிலையில எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி 23 நாட்கள் கழிச்சு அந்த கொலைக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்ப அது நேத்து கூட சம்பந்தமான வழக்கு நேத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. மக்கள் பணியில் இருந்து கொண்டிருக்கிறேன். சேலத்துல சுதந்திர போராட்ட தியாகி அர்த்தநாரி சிவவர்மா அவருக்கு நான் தபால் தலை வாங்கி கொடுத்துருக்கேன். சாரி, சேலம் அர்த்தநாரி சிவவர்மா திருவண்ணாமலை, அவர் ஜீவ சமாதி இங்க தான் இருக்கு, திருவண்ணாமலை தான் அவருக்கு தபால் தலை வாங்கி கொடுத்துருக்கிறேன். இந்த பகுதியில குறும்பர் சமூக மக்களுடைய எஸ்டி சர்டிபிகேட் பிரச்சனைக்காக ஏற்கனவே குரல் கொடுத்திருக்கிறேன். திருவண்ணாமலையில குண்டர் சட்டத்துல விவசாயிகள் அடைக்கப்பட்ட போது அந்த விஷயத்துல அவங்களுடைய கேஸ் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறேன். நீங்க எம்பி ஆயிட்டா முதல்ல நிறைவேற்ற போறது இந்த மாதிரி திட்டங்கள் அப்படின்னு சொல்றது? முதல்ல திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட், திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை, திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஒசூர் வழியாக ரயில் பாதை, சங்கத்துல சென்ட் ஃபேக்டரி, அது மட்டும் இல்லாமல் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகள் பலனடைகிற விதத்துல நெல் மற்றும் கரும்பு விவசாயிகள் பலனடைகிற விதத்துல பயோ எத்தனால் தொழிற்சாலை, மத்திய விவசாய பண்ணை மீட்டெடுக்கப்பட்டு 5,000 விவசாய தொழிலாளர்களுக்கு அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு. நான் சொல்றது சங்கம் பகுதியில், அங்க நிலத்தடி நீர் மட்டமே அதன் மூலமாக உயரும். அது மாதிரி நந்தன் கால்வாய், தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம், இளைஞர்களுக்கு ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவச தங்கும் இடம், உணவோடு பயிற்சி, மாதம் ஒரு முறை வேலை வாய்ப்பு முகாம் 6 சட்டமன்ற தொகுதியிலும். அதே மாதிரி 6 சட்டமன்ற தொகுதியிலும் என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் மக்கள் சேவை மையங்களாக இயங்கும். பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மகளிர் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கும், இளைஞர்களை அக்சஸ் டு பிசினஸ், ஸ்டார்ட் அப், நியூ பிசினஸ் ஆரம்பிப்பதற்கான அவர்களுக்கான ஊக்கமும் ஆக்கமும் நிதியும் அளிப்பதற்கும் மக்கள் சேவை மையங்களாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறும்பர் சமூகத்துக்கான எஸ்டி கோரிக்கை, ரெட்டியார் சமூகத்தில் ஒரு சில கிராமங்கள்ல அவங்களுக்கு பிசி சர்டிபிகேட் தராம இருக்காங்க, மலைக்குறவர்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் பட்டியலில் இருந்தும் தராம இருக்காங்க. இந்த மாதிரியான சமூக நீதி பிரச்சனைகள். அதே போல ஜவ்வாது மலையை பொறுத்தவரை அங்க கட்டமைப்புங்கிறதே இல்லை. சாலை வசதி, மருத்துவ வசதி, அங்க இருக்கிற வியாபாரங்கள், சாமி அரிசி விலை 38 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க, சென்னையில 160 ரூபா. சோ அங்க இருக்கிறவங்களுக்கான திட்டங்கள், அதுக்கு தனியா திட்டம் போட்டு வச்சிருக்கோம். நான் திருவண்ணாமலை ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொல்றேன். உடனே ஏவாவேல் என்ன சொல்றாரு, எப்படி கொண்டு வருவீங்க, நாங்க தானே நிலத்தை எடுத்து தரணும் அப்படிங்கிற, நில எடுப்பு நாங்க தான் செஞ்சு தரணுங்கிறார். நில எடுப்பு அவர் தான் செஞ்சு தரணும், ஆனா காசு யார் தருவா நிலத்துக்கு? நரேந்திர மோடி தருவார். அதான் நான் சொன்னேன், நீங்க எப்படி நிலத்தை எடுத்து கொடுக்காம போயிடுவீங்க?
2 வருஷம் எங்க ஆட்சி, 2 வருஷத்துல 2026ல நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம். அப்ப நீங்க ஒருவேளை 2 வருஷம் கொடுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு நிலத்தை எடுத்து நாங்க ஏர்போர்ட் கட்டிடுவோம். திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா ஏர்போர்ட் வரும். நான் சொல்லிருக்கிற எல்லா வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய பிஸியான ஒரு பிரச்சார நேரத்துல எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி சார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.